ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இதில் என்ன பேச போகிறோன்னா, முத்து வந்து சௌந்தர்யா மேலே இருக்க அந்த கோவத்தையும் அந்த ஒரு பயத்தையும் ஓப்பனாக காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு ஜோன்லேயோ இல்லை பூசி மழுப்பையோ ஒன்று காட்டிகிட்டு இருந்தவர், இப்போ வந்து கேம் முடிகிற ஸ்டேஜில் வந்தோடனே ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட கோவத்தையோ வன்மத்தையோ காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அந்த பொண்ணுக்கு பேச தெரிலங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலுமே அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு அந்த கவுண்டரை கொடுக்க தான் செய்யுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இத்தனி வாரம் வாங்கின அடியில் கொஞ்சமாவது அந்த லெசன் லேர்னிங் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்களும் திருப்பி கொடுக்க தான் செய்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல கிச்சன் இன்சார்ஜாக சௌந்தர்யா ஆகுறாங்க. அதுக்கு முத்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுறாரு, இல்லை அதில் என்னென்னலாம் குட்டி கலாட்டை பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் போட்டுட்டு வீடியோஸ் பாருங்கள் கைஸ், ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வாரம் வந்து அதாவது இப்போ கேப்டன்சிலாம் இல்லை அப்படின்னும்போது அவங்கக்குள்ளேயே அவங்க டிசைட் பண்ணி ஒரு நாள் ஒருத்தர் கேப்டனாக இருக்கலாம், ஒரு நாள் ஒருத்தர் கிச்சன் இன்சார்ஜெலாம் இருக்கலாம். இவங்கக்குள்ளேயே ஒரு நியூட்ரலாக ஒரு மாதிரி ஒப்பீனியன் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறதுக்கு சௌந்தர்யா வாலண்டியர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் அது வந்து இவங்க போடுற ரூல்ஸ் பிரகாரம், இவங்கன்னு நான் சொல்லும்போது முத்துவோட தலைமையில் வந்து அந்த ரூல்ஸ் பிரகாரம் அது நடக்கணும் அப்படின்னு தான் முத்துவோட மைண்ட் வைஸை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் டீமை முத்து மேனிப்புலேட் பண்ண அந்த இடத்துல தான் இது வந்து நிற்கிது. கேப்டன்னு ஒருத்தர் இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்றத விட, கேப்டன் இல்லை அப்படின்னும் போது தன்னை தான் கேப்டனாக நினச்சிக்கிட்டு இல்லை தான் சொல்கிறத அந்த வீடு திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல முத்து அதை ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் அகெயின் பேக் டு ஃபார்ம் வந்து அந்த லீடர்ஷிப்பை வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னே தீபக்கோ இன்னும் ஒரு சிலர் அங்கே இருக்கிற பட்சத்தில் சௌந்தர்யா கிச்சன் இன்சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு வகையாக ஒத்துக்கிட்டாலும் ஆனால் அது எப்படி ஆகணும் அப்படிங்கிறதுல முத்து வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாரு. அதாவது சௌந்தர்யா இன்சார்ஜ் ஆகட்டும், ஆனால் சௌந்தர்யாவை வந்து கைட் பண்ணுறதுல நான் இருப்பேன் பின்னாடி, அதுக்கப்புறம் என்னையும் சௌந்தர்யாவும் கைட் பண்ணுறதுல தீபக் அண்ணா இருப்பார் அப்படின்னும் போது, எங்க ஒரு கிச்சன் இன்சார்ஜு ஒரு 4 நாள் பண்ண போகிறீங்க, அதுவும் இது புதுசு ஒன்றும் இல்லை, வாரம் வாரம் நடந்து 13 வாரமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். இதுக்கு அந்த கிச்சன் இன்சார்ஜுக்கு எத்தனை 3 பேர் அப்படின்றது, ஒரு சொம்பு தூக்க எதுக்கு 3 பேர் அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. இதை வந்து அவ்வளோ தெளிவாக வந்து முத்து ஒன்றுமில்லாத இந்த விஷயத்தை பெருசாக்கி பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சௌந்தர்யாவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, ஆனாலுமே நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் பின்னாடி இருந்து நாங்கள் அதை கைட் பண்ணுவோம், நான் மட்டும் கைட் பண்ண மாட்டேன், தீபக் அண்ணாவும் கைட் பண்ணுவார் அப்படின்னு அவரையும் உள்ள இதில் கோத்து விடுறது வந்து எனக்கு எந்த வகையில் எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்சது. முத்து அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் சௌந்தர்யாவை மட்டம் தட்டுறதும், இல்லை வந்து கிச்சன் இன்சார்ஜில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறதுமே. சரி, உங்களுக்கும் கிச்சன் இன்சார்ஜ் ஒன்றும் தெரியாது, நீங்களே சொல்லியிருக்கீங்க சமைக்கிறதோ இல்லை கிராசரிஸ் பற்றியோ, அப்புறம் எதுக்கு சௌந்தர்யாவை நீங்கள் கைட் பண்ணோம்? ஒன்று டேரெக்டாக தீபக் அண்ணா கைட் பண்ணட்டோன்னு சொல்லலாம், இல்லைனா சௌந்தர்யாவை இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லலாம். இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் நீங்கள் என்ன முட்டு கொடுக்குறீங்க முத்து அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. இதை வந்து சௌந்தர்யாவும் கேட்குறாங்க. இது இத்தனை வாரம் நீங்கள் அப்படி தான் பண்ணீங்களா கிச்சன் இன்சார்ஜ்னு வரும்போது ஒன்று விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து 4 பேர் குக் பண்ணுவாங்க செய்வாங்க, நம்ம ஆல்ரெடி இப்போ தீபக் தான் அங்கே குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சௌந்தர்யான்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னு வருது. அது சௌந்தர்யாவும் கேட்கும்போது இல்லை உனக்கு எதுவும் தெரியாது இல்லை, இப்போ சப்போஸ் நீ மிஸ்டேக் பண்ணால் யாரை கேட்கறது, அதே நாங்கள் கைட் பண்ணால் ஓகேவா இருக்கும்னா, அப்போ வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணால் என்னையே கேளுங்க, என்னையே கேள்வி கேளுங்க, நானே பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற இடத்துல சௌந்தர்யா சொன்ன பதில் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதில் தப்பு நடந்தால் அந்த பொறுப்பு அதில் பெருமை வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பதவிக்கான அந்த பொறுப்போட அந்த பதவியில் தப்பு நடந்தாலும் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிற கட்ஸ் வேணும்னும் போது இந்த இடத்துல சௌந்தர்யா அதை கரெக்டாக ஒத்துக்கிறாங்க. தப்பு நடந்தால் நானே பதில் சொல்கிறேன், என்னையே கேள்வி கேளுங்க, அதுக்கு எதுக்கு இத்தனை பேர், அப்போ எனக்கு வந்து அந்த பொசிஷனை கொடுத்துட்டு நீங்கள் கைட் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கும் முட்டு கொடுத்துட்டு இல்லை நாங்கள் இப்போ ஒன்று வந்து சாய்ஸ் எடுத்துட்டோம்ல வைக்கிறதுக்கு கிச்சன் இன்சார்ஜாக வைக்க, அப்போ இதை சொல்லவே எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஏன் முத்து இவ்வளோ தூரம் எல்லாரும் சேர்ந்து பேச விடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு இரிட்டேட் ஆகுது. வர இந்த ஒரு 2-3 டேஸாக முத்துவோட பேச்சு ஏற்கனவே இந்த சீசன் ஃபுல்லாக கேட்க முடியல. அதுலேயும் இப்போ வந்து முத்து பேசுகிற பேச்சு இன்னும் 2-3 நாளாக அவரோட வன்மத்தை ரயான் மேலே காட்டுறதாகட்டும், இல்லை சௌந்தர்யா மேலே காட்டுறதாகட்டும், இல்லை ராணுவ மேலே காட்டுறதாகட்டும் அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல மற்றதெல்லாம் பேசுகிற தீபக் வந்து ஏன் இங்கே பேசலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. தீபக் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி சௌந்தர்யா கூட ட்ராவல் பண்ணோம் சைடில் அப்படிங்கிறது அவரோட ஒப்பீனியனாக இருந்தாலும், முத்து கூட ட்ராவல் பண்ணாலும் சைடில் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை சௌந்தர்யாக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னாலுமே முத்து முன்னாடி அதை தைரியமாக எடுத்து வைக்க மாட்டாரு
போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுற முத்து கிட்ட ஏன் முத்து இப்படி சொல்கிற, அவங்களும் ட்ரை பண்ணட்டுமே, இது வந்து நம்ம பின்னாடி இருந்து கைட் பண்ணுறோம் பண்ணலாம், அதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ வந்து நம்ம அலப்பறை பண்ணணும், அந்த பொண்ணு பண்ணட்டும், மிஸ்டேக்ஸ் பண்ணால் கரெக்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த பொண்ணே சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஸோ பண்ண விடுவோம் அப்படின்னு ஏன் முத்து கிட்ட வந்து தீபக் வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு வழியாக சரின்னு ஓகேன்னு சொல்லி இன்சார்ஜ் கொடுத்துட்றாங்க. இன்சார்ஜ் கொடுத்துட்டப்புறம் அதுக்கப்புறம் கிராசரிஸ் யார் போகிறது அப்படிங்கிற, ஏன்னா கிராசரிஸ் டாஸ்க் நடந்துருது. அதில் வந்து 8,000 வின் பண்ணுறாங்க, 7,910 சம்திங் வின் பண்ணுறாங்க. அதாவது வின் பண்ணலை, கிராசரிஸ் எடுக்கிறாங்க. அந்த டாப்பிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிட்டு அந்த கிராசரி டாஸ்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பால் வந்து காற்று எடுத்துகிட்டு போய் டப்பிக்குள்ளே போட்டு அழுத்தணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல விஷாலும் ஜாக்லினும் மட்டும்தான் அதை பண்ணலை, மற்ற 4 டீமும் பண்ணிடுறாங்க. 8,000 பாயிண்ட்ஸ் வந்துடுது. இதில் மஞ்சரி பவித்ராலாம் செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தீபக் அருண்லாமும் நல்லா பண்ணாங்க அப்படின்னும் போது விஷாலும் ஜாக்லினும் மட்டும் பண்ணல. ஸோ 2,000 பாயிண்ட்ஸ் கம்மியாக 8,000 வருது. 7,910க்கு இப்போ கிராசரிஸ் எடுக்கணும். கிராசரிஸ் எடுக்கும்போது அந்த கேல்குலேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு யார் போகிறதுன்னு ஒரு கொஸ்டின் அங்கே ரைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு இவங்க எல்லாரும் டிசைட் பண்ணலை. முத்து, தீபக், பவித்ரா, விஷால் 4 பேர் தான் டிசைட் பண்ணுறாங்க. அதாவது தீபக்கையும் பவித்ராவையும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சௌந்தர்யா பவித்ரா கிட்ட போயிட்டு நான் போகிறேன் உனக்கு பதில் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு பவித்ராவும் ஓகே சொல்லிடுறாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள டீல். அப்போ திருப்பி அந்த இடத்துல முத்து வந்து சொல்கிறாரு, பவித்ரா வந்து சொல்கிறாங்க இப்போ நான் போடல, சௌந்தர்யாவும் தீபக் அண்ணாவும் போகிறாங்க அப்படின்னும் போது முத்து அந்த இடத்துலையும் வந்து சௌந்தர்யாவை கார்னர் பண்ணுங்கிறதுக்காகவே யார் இதை டிசைட் பண்ணது, யார் சொன்னது அப்படின் போது இல்லை நான் சௌந்தர்யா வந்து கேட்டாங்க, நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். அகெயின் அந்த இடத்துலையும் வந்து பவித்ரா, தீபக், விஷால் இருந்திருக்காங்க, சௌந்தர்யா இருந்திருக்காங்க போல இருக்கு. ஆனால் முத்து இல்லை அப்படின்னும் போது என்ன கேட்காம நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்ற ஆங்கிளுக்கு அவர் வந்து அந்த ஆர்குமெண்ட்டை திருப்பி கொண்டு வராரு. அதாவது என்ன கேட்காம ஏன் டிசைட் பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் ஓப்பனாக சொல்லலை. ஆனால் அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு டெசிஷன் எடுத்து நாங்கள் சொல்லிட்டோம் தீபக் அண்ணா நான்லாம், இப்போ வந்து நீ திருப்பி இதை மாற்றினா இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்து உனக்காக பேசணும்னு அனுப்புறதுக்காகனா இவர் யாருங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கோ பேசுறதுக்கோ. இப்போ வந்து கேப்டன்சியே இல்லை நைட், அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் திருப்பி அந்த ரோல் எடுக்கணும்னு பார்க்குறீங்க, இல்லை அந்த லீடர்ஷிப் எடுக்கணும்னு பார்க்குறீங்க? கேப்டன்சியே விட்டு கொடுத்தவர் தானே நீங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் பவித்ரா விட்டு கொடுக்கணும்னு யோசிக்கிற பட்சத்தில் இன்னைக்கு கேப்டன்சியே இல்லை, லீடர்ஷிப்பும் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க ஒரு நாள் ஒருத்தர் மாற்றி அந்த ரோலை ப்ளே பண்ணிக்கலான்னு ஒன்று நீங்களே டிசைட் பண்ணி அந்த வீட்டில் ஒன்று நியூட்ரலாக நடந்துட்டு இருக்க பட்சத்தில் அகெயின் டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் நீங்கள் ஏன் அப்படி கண்டஸ்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு முத்துக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம் போது இந்த வாரத்தில் அது அப்பட்டமாக ஓப்பனாக தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். பவித்ரா அவர் அப்படி கொஸ்டின் பண்ணுறாரு, இவ்வளோ நேரம் உனக்காக பேசி நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா நீ எதுவுமே சௌந்தர்யா கிட்ட கொடுத்தா யார் டிசைட் பண்ணதுன்னு அப்படின்னு சௌந்தர்யா முகத்தில் அடித்த மாதிரி கேட்குறாரு. உடனே சௌந்தர்யாவில் பவித்ராவை கேட்குறாரு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இதே என்ன முத்து, அப்போ மட்டும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா டிசைட் பண்ணீங்க, 4 பேர் டிசைட் பண்ணீங்க, இப்போ அந்த 4 பேரில் நானும் சௌந்தர்யா தீபக் அண்ணாவும் தான் இருந்தார், நாங்கள் டிசைட் பண்ணுறோம், எனக்கு பதில் சௌந்தர்யா போகட்டும்னு இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெருசு படுத்துறீங்கன்னு பவித்ரா அந்த இடத்துல கேட்டது ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் முத்துக்கு அங்கே பதில் சொல்ல முடியல. உடனே இல்லை யாருக்காவது இன்சார்ஜ் இருக்கவங்களுக்கு தெரியணும்ல, சௌந்தர்யாவுக்கு ஒன்றுமே தெரியாதுல கிராசரிஸ் பற்றி, அது போகணும் அப்படின்னா அதை தீபக் அண்ணன் போகிறாருல்ல, நான் போனாலும் தீபக் அண்ணன் போயிருப்பாரு, இப்போ சௌந்தர்யா போனாலும் தீபக் அண்ணன் போகிறாரு, அவருக்கு தான் தெரியும்னா இந்த இடத்துலயும் அங்கே உட்காந்துருக்க தீபக் இதில் என்ன இருக்குது முத்து, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பவித்ரா கூட வந்தாலும் நான் கைட் பண்ண போகிறேன், இல்லை சௌந்தர்யா கூட போனாலும் கைட் பண்ண போகிறேன், எதுக்கு இது இவ்வளோ பெருசாக்குற அப்படின்ற. அதுவும் இந்த 13th வீக்கில் வந்து கிராசரி, அதாவது அச்சு பிடிச்சி கிராசரி 10 10ன்னு வாங்கும் போதுமே நீங்கள் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க. இப்போ எவ்வளோ இருக்குது கிராசரிஸ், அது கிராசரிஸ் ஒரு பிரச்சனையே இல்லை, அளவுக்கு மீறி வந்து கிராசரிஸ் இருக்குது. 7,000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி அச்சு பிடிச்சி என்ன வாங்கினாலுமே தள்ளிடலாம். உள்ள கண்டஸ்டன்ஸும் கம்மியாக தான் இருக்காங்கன்னா இந்த வாரத்தில் கிராசரிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு வர பட்சத்தில் இதே எதுக்கு முத்து இவ்வளோ பெருசாக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல சௌந்தர்யா இருந்ததுனால மட்டும்தான் அதை பெருசாக்குறாரு. இல்லை ஏதோ ஒரு இடத்துல பவித்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தன்னோட கண்ட்ரோல் அந்த வீட்டில் என்னவோ இவரே வீட்டுக்கு ஓனர்ஷிப் மாதிரி இன்னும் 2 வாரத்தில் இவரும் அந்த வீட்டை காலி பண்ண தான் போகிறாரு அப்படின்னாலுமே இவர் அந்தளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து பேசுறது வந்து தன்னோட டெசிஷனும் தன்னோட ஒரு ஒப்பீனியனும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற இடத்துல முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த விளையாட்டை விளையாடுறாரு அப்படிங்கிறத நம்மளால் இந்த 2-3 வாரத்தில் அவரோட ஆர்குமெண்ட்ஸ்லையும் பிஹேவியர்லையும் அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் தெரிஞ்சுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதைத்தான் நான் முதலேருந்து சொல்லிட்டுருக்கேன். ஆனாலுமே முத்து ஃபேன்ஸ் பிளைண்டாக முத்துக்கு முட்டு கொடுக்கறதுனால தவிர்க்க முடியாத ஒரு டைட்டில் வின்னராக தான் இந்த சீசன் டைட்டில் வின்னர் இருக்க போகிறாரு அப்படிங்கிற இடத்துல எனக்கு அது இஷ்டமே இல்லை அப்படின்னாலுமே அதை நம்ம ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது.
ஸோ இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்டை பவித்ரா கிட்ட வைக்கிறாரு. பவித்ராவும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இந்த ஆர்குமெண்ட் பெருசாகும்போது அங்கே சௌந்தர்யா வராங்க. அப்போ சௌந்தர்யா வரும்போது அவங்க உட்காந்து பேசுறது பார்த்தீங்கன்னா முத்து, தீபக், பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான் எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்படின்னும்போது அப்போ சௌந்தர்யா வந்தோடனே அதாவது சௌந்தர்யா இப்போ கிராசரிஸ் ஏன் போகக்கூடாது அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுற மாதிரி சௌந்தர்யாவை இன்டர்வியூ பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இதெல்லாம் இன்சல்ட் தாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து கிராசரி டாஸ்க்கு அன்பிளான் டிசைட் பண்ணியாச்சு. இல்லைனா அது கூட தீபக் ஓரளவுக்கு தெரிஞ்ச தீபக் போகிறாரு அப்படின்னும் போது அது அதோட விட்டுறலாம். பவித்ராவும் இதுக்கான ரீசனை சொல்லிட்டாங்க. கூட போகிற தீபக்கும் ஒத்துக்கிட்டாரு. கண்டஸ்டன்ஸ்க்கும் எந்த பிரச்சனை இல்லைனா இவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. இதில் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து உட்காந்தோடனே சரி உனக்கு என்ன தெரியும் கிராசரிஸ் பற்றி, சக்கரை எவ்வளோ இருக்குது தெரியுமா, அப்புறம் எவ்வளோ அரிசி எடுக்கணும்னு தெரியுமா, இது எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் முன்னுக்கு பின்னு சரியாக அந்த டீட்டெயில்ஸ் சொல்லலை அப்படின்னோடனே அவங்களுக்கு சொல்ல தெரியாதுன்றதுக்காக இவர் அந்த கொஸ்டினை கேட்டு அவங்களை இன்சல்ட் பண்ண தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் உடனே சௌந்தர்யா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. இல்லை அங்கே போயிட்டு தீபக் அண்ணா கூட சேர்ந்து உட்காந்து டிசைட் பண்ணலான்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். கிராசரிஸ் வந்தோடனே எப்படி என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு என்னதான் சௌந்தர்யா சொல்லி சமாளித்தாலும் முத்து கிட்ட போய் சௌந்தர்யா பேச முடியுமா, பல்பு தான் வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல ஜாக்லின் உள்ள வராங்க சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி. இந்த மாதிரி இடத்துல தான் நான் ஜாக்லின் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். என்னதான் சௌந்தர்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணாலும் இல்லை ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பெருசாக க்ளோஸாக இல்லை முத்துவுக்கு வந்து ஜாக்லின் முட்டு கொடுத்தாலும் இந்த இடத்துல முத்து பண்ண தப்பா கரெக்டாக முகத்துக்கு நேராக சொன்னது ஜாக்லின் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கத்தில் தீபக் இருந்தாலும் தீபக் இதை சொல்லியிருக்கணும். ஆனால் தீபக் இதை சொல்லலை. பட் ஆனால் சௌந்தர்யா ஏன் இந்த கிச்சன் இன்சார்ஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த கிச்சனை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதுல எடுத்து வைக்கிறாங்க. அது ஓகே தான். பட் ஆனால் இந்த இடத்துலையும் தீபக் அதை வந்து நீ இன்சார்ஜாக இருந்து தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லாமல் வெளிலேருந்துலாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒப்புக்கு சப்பானியாக முத்துக்கு முட்டு கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறது, கற்றுக்கணும்னு வந்தால் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், இல்லைனா கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிற தீபக் இந்த இடத்துல சௌந்தர்யா வாலண்டியராக வந்து கற்றுக்கணும்னு சொன்னாலுமே முத்துக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக சௌந்தர்யாவை மட்டம் தட்டின மாதிரி தான் இருந்தது. ஆனால் சைடில் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுற தீபக் முத்து முன்னாடி ஏன் சௌந்தர்யா எக்ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணலாங்கிறது என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ ஜாக்லின் வந்து சௌந்தர்யா எக்ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி இப்போ என்ன முத்து இப்போ உனக்கு வந்து அந்த இடத்துல கிராசரிஸ் தெரிஞ்சவங்க போனோம் தெரியாதவங்க போனோங்கிறது ஒரு விஷயம் இல்லை. எப்படி இருந்தாலும் தீபக் எனக்கு தெரிய போது அவர் போகிறாரு, கைட் பண்ண போகிறாரு. நீ எதுக்கு இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குற, அங்க சௌந்தர்யான்ற ஒரு விஷயம் சௌந்தர்யா இருக்கிறதுனால நீ இதை பெருசாக்குறியா இல்லை யாரா இருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பியா அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சௌந்தர்யாவெல்லாம் இருக்கிறதுனால பெருசாக்கலன்னு அவர் வாய்ஸ் சொன்னாலும் அவரோட மைண்ட் வாய்ஸ் இதுவாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஜாக்லினோ மஞ்சரியோ இல்லைனா தீபக்கே வந்துட்டு வேற யாரையாச்சும் ரயானையும் சொன்னால் கூட அவர் பெருசாக்கி மாட்டேறார். பட் ஆனால் சௌந்தர்யா அப்படிங்கிறதுனால அது கூட பவித்ரா அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ சௌந்தர்யாவும் பவித்ராவும் க்ளோஸாக உட்காந்து பேசுறதையும் வந்து முத்து பார்த்துருப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சௌந்தர்யாங்கிறதுனால தான் சான்ஸ் கிடைக்கிற இடத்துலலாம் சௌந்தர்யாவை மட்டம் தட்ட இந்த அளவுக்கு வன்மத்தை அவர் சௌந்தர்யா மேலே ஒரு ஒன்றுமே இல்லாத கிராசரி டாஸ்கில் காட்டுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க முத்து, உங்களோட டைட்டில் வின்னிங் வந்து சௌந்தர்யாவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள டாஸ்க்குன்னு வர வகையிலையும் இல்லை பேச்சுன்னு வர வகையிலையும் உங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்க அங்கே யாரும் இல்லைன்னும் போது உங்களுக்கு அவங்க போட்டியாக இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாமே தவிர உள்ள உங்களுக்கான வெளில உங்களுக்கான பிளைண்ட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்டு போட தான் செய்கிறாங்க, சப்பக்கட்டு கட்ட தான் செய்கிறாங்க, முட்டு கொடுக்க தான் செய்கிறாங்க அப்படின்னும் போது எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சௌந்தர்யா கூட சண்டை போட்டு உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்க. நீங்கள் சைலண்ட்டாக விட்டாலே நீங்களே டைட்டில் வின்னர் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாக்லின் அந்த கொஸ்டினை எடுத்து வச்சோடனே முத்தால் ஒன்றும் பேச முடியல, ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாலுமே அதுக்கப்புறம் சௌந்தர்யா சரி எதுவும் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சும்மா இல்லாமல் வாயை விட்டு திருப்பி பல்ப் வாங்குறாங்க முத்து கிட்ட. நான் வந்து புளிக்குழம்பு வச்சாலும் வந்து எல்லாரும் சரியா செய்யல தான், பட் ஆனால் ஒரு சாப்பிட்ற மாதிரி தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த புளிக்குழம்பு மேட்டரை எடுத்துகிட்டு வந்து முத்து கிட்ட பல்ப் வாங்குறாங்க. உடனே முத்து வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து நல்லா இருந்ததுன்னு முத்து சொல்லியிருப்பாரு, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நிஜமாக சொல்கிறேன், அன்றைக்கி புளிக்குழம்பு ஒன்றுமே நல்லாவே இல்லை, வாயில் கூட வைக்க முடியல சௌந்தர்யா அப்படின்னு முகத்துக்கு நேராக இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் அதையும் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் அன்றைக்கி அப்படி சட்டிலாக பேசியும் இருக்க வேண்டாம் முத்து. இன்றைக்கி வந்து நீங்கள் பழி வாங்கணும் இல்லை வன்மம் காட்டணும்னு டிசைட் பண்ணப்பறம் இப்படி முகத்தில் அடித்த மாதிரி இன்றைக்கி இதை பேசவும் வேணாம். ஸோ அந்த முத்து நிஜமா இந்த முத்து நிஜமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒருத்தங்க வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசினதுக்கப்புறம் அதை வந்து ஹர்ட் பண்ணணும்னு இன்டென்ஷனில் இன்னொரு இடத்துல அந்த விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறது எந்த வகையிலும் நியாயமும் கிடையாது, மனிதாபிமானமும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இப்படி முகத்துக்கு நேரம் அவங்கக்கிட்ட வந்து அது வாயில் கூட வைக்க முடியல, நல்லாவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அதை அன்றைக்கே வந்து சுமாராக தான் நீ செஞ்சுருக்க, சரியாக செய்யலை
அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அன்றைக்கி ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க, இல்லை உங்களுக்கு போட்டியாக நிற்கிறாங்க, உங்களை பயமுறுத்துகிற ஒரு போட்டியாளராக நிற்கிறாங்கன்னும் போது நீங்கள் இப்படி பளிச்சுன்னு முகத்துக்கு நேராக காயப்படுத்துறதை விட நீங்கள் அன்றைக்கே இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ முத்துவோட உண்மையான முகம் இதுதான் அப்படின்னாலுமே இது இவ்வளோ நாள் அவர் காட்டலையான்னு கேட்டால் இவ்வளோ நாள் அவரும் உள்ளே காட்டிட்டு தான் இருந்தார். ஆனால் அதெல்லாம் 24/7 வந்துச்சு. 1 hour லைவில் வரவே இல்லை, சாரி லைவ்லேயும் வந்துச்சு, 1 hourல வரல அப்படின்னும் போது சேனல் இப்போ வந்து முத்து வந்து அவரோட நெகட்டிவ் ஷேடை காட்டி என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இப்போ வந்து காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஓட்டிங்கும் மாற போகிறது இல்லை, டைட்டில் வின்னர் அந்த டெசிஷனும் மாற போகிறது இல்லை அப்படின்னும் போது என்னமோ பிபி டீம் நம்மகிட்ட உருட்டுறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியுது. ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்க்கு கோவம் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கே வந்து அவர் சௌந்தர்யாவை ட்ரீட் பண்ண விதம் கோவமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் எல்லாரையுமே இந்த வாரம் அப்படி தான் ட்ரீட் பண்ணார். அவர் வன்மத்தோட உச்சியில் போயிட்டு எல்லார்கிட்டையுமே தன்னை அதாவது இப்போ வந்து எல்லாருமே டிக்கெட் டு ஃபினாலே இல்லைனா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகும்போது தங்களுக்கான பொட்டென்ஷியலு தங்களுக்கான டஃப்பையும் கொடுக்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னும் போது இவர் பேச்சை கேட்கவோ இவரோட ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவோ இல்லை இவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தனித்தனியாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது அது இவருக்கு பேக் ஃபயர் ஆகுதோ அப்படின்னு இவர் பயப்படுறாரு. நீங்கள் பயப்படாதீங்க முத்து, நீங்கள் தான் டைட்டில் வின்னர், இது ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு, நீங்கள் எதுக்கு பயந்துக்கிட்டு தேவையில்லாமல் இப்போ ஷோ முடியும் போது நெகட்டிவ் ஷேடை வாங்கிக்கிறீங்க, இவ்வளோ நாள் நடித்து ட்ராவல் பண்ண மாதிரி இப்பயுமே நல்ல விதமாக நடிச்சிருங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இதுதான் கைஸ் நடந்துச்சு. ஸோ இதில் உங்களோட கமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் சௌந்தர்யா ஃபேனும் கிடையாது, முத்துவோட என்ன சொல்கிறது, முத்துக்கு வந்து ஹேட் பண்ணவும் இல்லை, ஜாக்லினோட பிஆரும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல முத்து வந்து இவ்வளோ ஜென்யூன் பர்சனாக இவ்வளோ மெச்சூர்டாக இந்த ஷோவை இவ்வளோ நாள் கொண்டு வந்த முத்து இப்போ ஏன் இதெல்லாம் காட்டுறாரு அப்படிங்கிறது திடீர்னு அவர் ஒன்றும் காட்டல, அவருக்குள்ளே இருந்தது இப்போ வெளில வந்திருக்கு, இல்லை இப்போ தான் வந்து விஜய் டிவி இதை வெளில காட்டுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.